सीतापदे राम 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 श्री राम नाम सीता की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। இப்போ ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் பட்டாபிஷேக சர்க்கம் பாராயணம் பண்ணலாம். ராம 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 ராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் ஸ்ரீராம பட்டாபிஷேக சர்க்கம் 131 சர்க்கம். ராமனுக்கு முடி சுட்டுதல். சர்க்கம் 131 ராமனுக்கு திருமுடி சூட்டுதல். கைகையின் ஆனந்தத்தை பெருக்கும் பரதன் மூத்தவரும் வீண் போகாத பராக்கிரமம் உடையவருமான ராமபிரானை பார்த்து தலைக்கு மேல் கைகளை கூப்பிக்கொண்டு கூறினான், நான் தங்கள் அறிவுரைப்படி என் தாயாரை பெருமையுடன் பராமரித்தேன். அவள் விருப்பப்படி இந்த ராஜ்யம் எனக்கு கொடுக்கப்பட்டது. தாங்கள் எப்படி எனக்கு கொடுத்தீர்களோ அதே போல் அதை மீண்டும் தங்களுக்கு கொடுக்கிறேன். ஏகத்ரிம்சதுத்தர சததம சர்க்கः ஸ்ரீராம பட்டாபிஷேகः. சிரஸ்யஞ்சலிமாதாய கைகையானந்தவர்த்தனः பபாஷே பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்யபராக்கிரமம் பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம் மம தத்ததாமி புனஸ்துப்யம் யதா துவம் அததா மம. மிகவும் பலம் கொண்ட ஒரு காலை தனியாக சுமக்கும் பாரத்தை ஒரு இளம் கன்று சுமக்க முடியாததைப் போல இந்த பெரும் சுமையை அரசாட்சியை தாங்க வல்லேன் அல்லேன். வெகு வேகமான நீரோட்டத்தில் தகர்க்கப்பட்ட அணையிலிருந்து தண்ணீர் வெளியேறி கொண்டிருக்கும் போது அந்த தகர்ப்பை செப்பனிட்டு கட்டுவது எப்படி இயலாத செயலோ அதுபோல உரிமையுள்ள மன்னன் நாட்டை ஆளாததால் ஏற்பட்டுள்ள ஆட்சி குறைபாடுகளை நீக்கி செப்பம் செய்யும், அதாவது சரிப்படுத்தக்கூடிய அந்த திறன் என்னிடத்தில் இல்லை என்று சொல்கிறார். தூரமே காகினா நெஸ்தாம் ரிஷபேன பலியசா கிஷோரீவ குரும்பாரம் ந ஓடும் அகமுத்சகே. ராமச்சந்திர பிரபுவே, எதிரிகளை அடக்குபவரே, குதிரையின் நடையை கழுதையும் அன்னப்பறவையின் நடையை காகமும் பின்பற்ற முடியாததை போல் திறன்மிக்க தங்கள் வழியை நான் பின்பற்ற முடியாதவன். கதிம் கர இவாஸ்வஸ்ய ஹம்சஸ்ய வச்ச வாயுசக நான் வேதும் உற்சகே ராம தவ மார்க்கம் அறிந்தம. பெருந்தோழரே, மாமன்னரே, ஒரு மரம் வீட்டு தோட்டத்தில் வைத்து வளர்க்கப்பட்டது. கப்பும் கிளியமாக பெரிதாக வளர்ந்தது. அதன் மேல் யாரும் ஏறக்கூட முடியவில்லை. பின்னர் மலர்களும் பூத்தது. ஆனால் பழங்களை வெளிக்காட்டாமல் பட்டு போகுமே. ஆனால் அந்த மரம் எந்த பயனை கருதி வளர்க்கப்பட்டதோ அந்த பயன் கிட்டாமலே போய்விடும். தங்களிடம் பக்தியுள்ள ஏவலர்களான எங்களை இனி தாங்கள் காப்பாற்றி பராமரிக்காவிட்டால் மேலே சொன்ன உபமானம் தங்கள் விஷயத்திலும் பொருந்துவதாக ஆகும். யதாச்சாரோபிதோ விரக்ஷோ ஜாதச்சாந்திர நிவேஷனே மகாம்ச துராரோஹோ மகாஸ்கந்த பிரசாகவான் சேத்யேத புஷ்பிதோ புத்வா ந பலானி பிரதர்சயன் தஸ்ய நானு உபவேதத்தம் யஸ்ய ஹேதோ ச ரோப்யதே ஏஷோபமா மகாபாஹோ ததர்த்தம வேத்துமர்ஹசி யத்யஸ்மான் மனுஜேந்திரத்வம் பக்தான் பிரத்யான் ந சாதிஹி. அண்ணலே, தாங்கள் இப்போதே முடிசூட்டிக் கொள்வதை உலக மக்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பது எங்கள் அவா. முடிசூட்டி கொண்டு மிக்க ஒளியுடன் நண்பகல் சூரியனைப் போல் தாங்கள் பிரகாசிப்பதை உலகம் காண வேண்டும். ஜகத்யா அபிஷிக்தம் மத்வாம் அனுபஷ்யது சர்வதா பிரதபந்தம் இவாதித்யம் மத்யாக்னே தீப்த தேஜசம். மன்னராக முடிசூட்டி கொண்டதுமே அரசருக்குரிய மரியாதை சடங்குகள் தொடங்கப்பட்டுவிடும். ராமபிரானே, தாங்கள் பல்வகை இசைக்கருவிகளின் இனிய ஓசை, பெண்களின் மேகலை, சிலம்புகளின் நாதம், செவிக்கினிய பாடல்களின் ஒளி ஆகியவற்றை கேட்டுக்கொண்டே அதிகாலையில் கண்பிடிக்க வேண்டும். சூரிய சந்திர நட்சத்திர மண்டலம் எதுவரை சொல்கிறதோ, இந்த பூமி எவ்வளவு காலம் நிலைத்து நிற்கிறதோ அந்த காலம் வரை தாங்களே இவை எல்லாவற்றுக்கும் அதிபதியாக இருக்க வேண்டும். ராமராஜ்யம் வரணும்னு பிரார்த்திக்கிறேன்.
दूर्य संगाद निर्घोषः कांचीनूपुर निस्पणः मधुरगीत शब्दश्च प्रतिबुद्ध्यस्म राघव यावदा वर्तते सक्र यावदिच वसुंधरा तावत्त्वमिह सर्वस्य स्वामित्वम अनुवर्तय ராமராஜ்யமே எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் பரதன். எதிரிகளின் நகரத்தை வெற்றி கொள்ளும் ராமன் பரதனின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அப்படியே ஆகட்டும் என்று கூறி ஏற்றுக்கொண்டார். பின்னர் ராமன் அழகான ஒரு ஆசனத்தில் அமர்ந்தார். பரதஸ்ய வசஸ்ருத்வா ராம பரபுரஞ்சய ததேதி பிரதிசக்ராக நிஷசாதாசனே சுபே. பின்னர் சத்ருகுணனின் கட்டளைப்படி மென்மையான கைகளை கொண்ட விரைந்து வேலை செய்கின்ற வேலைத்திறன் மிக்க நாவிதர்கள் ராமனின் முடிகளை மழித்தார்கள். தத சத்ருக்ன வச்சனான் நிபுணாக ஸ்மஸ்ருபத்ரகாக சுகஹஸ்தா சுசீக்ராஸ்ச ராகவம் பத்யுபாசத. முதலில் பரதன் நீராடினான். பின்னர் மகாபலம் பொருந்திய லக்ஷ்மணன் நீராடினான். தொடர்ந்து வானர மன்னன் சுக்ரீவனும் அரக்கர் மன்னன் விபீஷணனும் நீராடினார்கள். சடை நீக்கப்பட்ட ராமன் நீராடி மிக சிறந்த ஆடைகள் அணிந்து கண்கவர் மாலைகள் மற்றும் மணமிகு பூச்சிகள் பூசிக்கொண்டு மிக்க எழிலுடன் பிரகாசமாக விளங்கினார் ராமர். பூர்வம் து பரதே ஸ்நாதே லக்ஷ்மணேச்ச மகாபலே சுக்ரீவே வானரேந்திரேச்ச ராட்சசேந்திர விபீஷணே விஷோதித ஜடஹஸ்நாத சித்திரமால்யானுலேபண மகார்க வசனோ ராமஸ்தஸ்தௌ தத்ர ஸ்ரீயாஜ்வலன். மாவீரனும் சேவை செல்வனும் இக்ஷ்வாகு குலமாணிக்கமுமான சத்ருக்னன் ராமலக்ஷ்மணர்களுக்கு அலங்காரம் செய்தான். பிரதிகர்மச்ச ராமஸ்ய காரயாமாச வித்யவான் லக்ஷ்மணஸ்ய லக்ஷ்மிவான் இக்ஷ்வாகு குலவர்த்தன. அப்போது தசரதனின் நல்லுள்ளம் படைத்த மனைவிகள் எல்லோரும் தம் கைகளால் சீதைக்கு அழகூட்டி அலங்காரம் செய்தார்கள். பிரதிகர்மச்ச சீதாயாக சர்வா தசரதஸ்திரிய ஆத்மனைவ ததா சக்ருர் மனஸ்வின்யோ மனோகரம். புதல்வனிடம் பேரன்பு கொண்ட கௌசல்யை வானர்கள் தன் மைந்தனுக்கு செய்த பேருதவியை நினைவில் கொண்டு மிக்க மகிழ்ச்சியுடன் கண்ணும் கருத்துமாக எல்லா வானர பத்தினிகளுக்கும் அலங்காரம் செய்தாள். கௌசல்யை அலங்காரம் செய்தாள். ததோ வானர பத்னீனாம் சர்வாசாம் ஏவ சோபனம் சகார யத்னாத் கௌசல்யா பிரகிருஷ்டா புத்திரலாலசா. பின்னர் சத்ருக்களின் ஆணைப்படி சுமந்திரன் என்ற தேரோட்டி எல்லா பாகங்களும் சீராக அமைந்த ஒரு தேரில் குதிரைகளை போட்டி அங்கு கொண்டு வந்து நிறுத்தினார். ததா சத்ருக்னவச்சனாத் சுமந்திரோ ராம நாமசாரதி யோஜயித்வா அபிசக்ராம ரதம் சர்வாங்கோபுஷோபணம். சத்தியத்தை பராக்கிரமாக கொண்ட பெருந்தோழர் ராமபிரான் சூரிய மண்டலம் போல் தெய்வீக ஒளி வீசும் உத்தம ரதத்தில் ஏறிக்கொண்டார். அர்க்கமண்டல சங்காசம் திவ்யம் திருஷ்பா ரதோத்தமம் ஆருரோக மகாபாஹு ராமசத்திய பராக்கிரம. சுக்ரீவனும் அனுமானம் நீராடிய பின்னர் பட்டொலி வீசும் ஆடைகளை அணிந்து கொண்டு அழகிய குண்டலங்களை பூண்டு தேவேந்திரன் போல் ஒளி வீசிக்கொண்டு அயோத்தி நோக்கி புறப்பட்டார்கள். சுக்ரீவோ ஹனுமான் செய்வ மகேந்திர சத்ருசத்விஜி ஸ்நாதவ் திவ்ய நிபைர் வஸ்திர ஜக்மதோ சுபகுண்டலவும். சுக்கிரவனுடைய மனைவிகளும் சீதாதேவியும் மதிப்புமிக்க அணிகலன்களையும் கம்பல்களையும் அணிந்து கொண்டு பட்டணத்தை பார்க்கும் ஆவலுடன் புறப்பட்டு சென்றார்கள். வராபரண சம்பன்னா யயுஸ்தா சுபகுண்டலாக சுக்ரீவ பத்னியா சீதாச்ச திரஷ்டும் நகரமுத்சுகாக. அயோத்தியில் தசரத மன்னருடைய அமைச்சர்கள் குலகுருவான வசிஷ்டரின் தலைமையில் ராமபிரானின் முடிசூட்டு விழா சிறப்பாக நடத்துவது குறித்து ஆலோசனை செய்ய தொடங்கினார்கள். அயோத்தியாயாம் து சச்சிவா ராஜ்ஞோ தசரதஸ்யே புரோஹிதம் புரஸ்கிருத்ய மந்திரயாமாசுர் அர்த்தவத்து. அசோகன், விஜயன், சுமந்திரன் ஆகியோர் ராமபிரானுடைய மேன்மைக்காகவும் நகரத்தின் நலனுக்காகவும் ஆலோசனை நடத்தினார்கள். அசோக விஜயஸ்தைவ சுமந்திரஸ்தைவ சங்கதாக மந்திரயன்ன ராமருத்தியர்த்தம் நகரஸ்யச்ச. பின்னர் வசிஷ்டரை பார்த்து வெற்றியுடன் வந்திருக்கும் மகாத்மாவான ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்திற்குரிய மங்களமான சடங்குகள் எவை உண்டோ அவை அனைத்தையும் தாங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அபிஷேகார்த்தம் ஜயர்ஹஸ்ய மகாத்மனः கர்த்துமர்ஹஸ்ய ராமஸ்ய யத்மங்களபூர்வகம். அமைச்சர்கள் எல்லோரும் புரோகிதரிடம் மேற்கண்டவாறு தெரிவித்துவிட்டு ராமனை காண்பதற்காக பட்டணத்திலிருந்து விரைவாக வெளியே புறப்பட்டார்கள். இதுதே மந்திரின சர்வே சந்திஷ்யத்து புரோகிதம் நகரான் நிர்ஜயஸ்தூர்ணம் ராமதர்ஷனபுத்தய.
பச்சை வண்ண குதிரைகளால் பூட்டப்பட்ட தேரில் 1000 கண்ணனான இந்திரன் பவனி வருவதைப் போல் தூயவரான ராமன் உத்தம ரதத்தில் ஏறிக்கொண்டு அயோத்தி நகரத்திற்கு புறப்பட்டார். ஹரியுக்தம் சகசாட்சோ ரதம். இது முன்னாடி நந்தி கிராமத்தில் தான் இருந்தாங்க. இப்போ அயோத்திக்கு புறப்படுறாங்க. ஹரியுக்தம் சகசாட்சோ ரதமிந்திர இவானக பிரயோ ரதமாஸ்தாய ராமோ நகரமுத்தமம். பரதன் தேர்குதிரைகளின் கடிவாளங்களை பிடித்து கொண்டான். சத்ருக்னன் கொடையை ஏந்தி கொண்டான். லக்ஷ்மணன் ராமன் சிரசில் காற்றுப்படும்படியாக வெண்சாமரம் வீசினான். ஜக்ராஹ பரதோ ரஸ்மின் சத்ருக்ன சத்ரமாததே லக்ஷ்மணோ व्यजनं தஸ்ய மூர்த்னே சம்பர்ஜ்யவேஜயத்து. ஒருபுறம் நின்ற லட்சுமணன் சாமரம் வீச அரக்கன் மன்னனான விபீஷணன் எதிரில் நின்று கொண்டு சந்திரன் போல் ஒளி வீசும் மற்றொரு வெண்சாமரத்தை ஏந்தி கொண்டு வீசினான். ஸ்வேதம் ச பாலவியஜனம் ஜக்ராஹ புரதஸ்திதா அபரம் சந்திரசங்காசம் ராட்சசேந்திர விபீஷண. அப்போது ஆகாயத்தில் முனிவர்கள் மருத்துக்கள் தேவர்கள் நின்று கொண்டு ராமனை ஸ்தோத்தரிக்கும் இனிய ஒளி கேட்டது. ऋषिसङ्गस्तदाकाशे देवश्च समरुद्गणैः स्तूयमाणस्य रामस्य शुश्रुवे मधुरध्वनिः. பெரும் பாலசாலியும் வானர மன்னனுமான சுக்ரீவன் மலை போல் பேருருவம் கொண்ட சத்ருஞ்சயம் என்னும் யானை மேல் ஏறிக்கொண்டான். தத சத்ருஞ்சயம் நாம குஞ்சரம் பர்வதோபமம் ஆருரோக மகாதேஜா சுக்ரீவ பிளவகர்ஷப. வானர்கள் மனித உருவத்தை ஏற்று எல்லா வகையான அணிகலன்களும் அணிந்து கொண்டு 9000 யானைகள் மீது ஏறிக்கொண்டு சென்றார்கள். நவநாக சகசிராணி யயுராஸ்தாய வானரः மானுஷம் விக்கிரகம் கிருத்வா சர்வாபரணபூஷிதாக. புருஷோத்தமரான் ராமன் சங்கு பேரி துந்துபி வாத்தியங்கள் ஒலிக்க வரிசையாக மாளிகைகள் விளங்கும் அயோத்திய நகரத்துக்கு புறப்பட்டார். சங்கசப்த பிரணாதச்ச துந்துபீனம் ச நிஸ்மணிஹி பிரயோ புருஷ வியாக்கிரஸ்தாம் புரிம் ஹர்மியமாலினிம். அயோத்தி நகர மக்கள் பரிவாரங்கள் முன்னே செல்ல மாபெரும் போர் வீரரான ராமன் எழில்மிகு தோற்றத்துடன் தேரில் வந்து கொண்டிருப்பதை கண்டார்கள். தத்ருசஸ்தே சமாயாந்தம் ராகவம் ச புரத்சரம் விராஜமானம் வபுஷா ரதேநாதிரதம் ததா. அவர்கள் ராமனுக்கு நல்வரவு கூறி வாழ்த்தினார்கள். ராமனும் பதில் மரியாதை செய்தார். சகோதரர்களால் சூழப்பட்டிருந்த ராமனுக்கு பின்னால் அவர்கள் சென்றார்கள். தேவர்த்தயித்வா காகுஸ்தம் ராமேன பிரதிநந்திதாக அணுஜக்புர் மகாத்மானும் பிராத்ருபிகி பரிவாரிதம். மந்திரிகளாலும் மந்திரங்களாலும் குடிமக்களாலும் சூழப்பட்ட ராமன் நட்சத்திர கூட்டத்தினிடையே சந்திரன் போல பொலிவுடன் விளங்கினார். அமாத்தியர் பிராமணிஷ்டைவ ததா பிரகிருதிபிர்விரதः ஸ்ரீயா விருருச்சே ராமோ நக்ஷத்ரைரிவ சந்திரமாக. முன்வரிசையில் தூரிய வாத்தியக்காரர்கள் சென்றார்கள். தாளம் ஸ்வஸ்திகம் எடுத்து சென்றவர்கள் மகிழ்ச்சியுடன் மங்கள பாடல்களை இசைத்து கொண்டு சென்றார்கள். ராமன் இவர்கள் எல்லோருடனும் நகரத்தை நோக்கி சென்றார். ச புரோகாமிபிர் ஸ்தூர்யை தாளஸ்வஸ்திகபாணிபிகி பிரவ்யாஹரத்திர் முதிதேர் மங்களானி யயுவிரதः. ராமனுக்கு முன்னதாக மஞ்சள் பூசி அக்ஷதையை தாங்கியவர்கள் பசுக்கள், கன்னிகைகள், வேதியர்கள் மற்றும் மோதகத்தை கையிலேந்திய பலரும் சென்றார்கள். அக்ஷதம் ஜாதுரூபம் ச காவஹ கன்யாஸ்ததா த்விஜாஹ நரா மோதகஹஸ்தாஸ்ச ராமஸ்ய புரதோ யயுः. ராமன் சுக்ரீவனுடன் ஏற்பட்ட நட்பு பற்றியும் ஹனுமானின் ஆற்றல் பற்றியும் வானர்களின் வீர செயல்கள் பற்றியும் அரக்கர்களின் படைபலத்தை பற்றியும் விபீஷணனின் சரணாகதி பற்றியும் அமைச்சர்களுக்கு கூறினார். அவரிடமிருந்து அயோத்தி நகர மக்கள் கேட்டு பேராச்சரியமுடன் அமைச்சர்களுக்கு கூறினார். அவரிடத்திலிருந்து அயோத்தி நகர மக்கள் கேட்டு பேராச்சரியமடைந்தார்கள். சக்கியம் ச ராமசுக்ரீவே பிரபாவம் ச அனிலாத்மஜே வானராணாம் ச தத்கர்ம ராட்சசானாம் ச தத்பலம் விபீஷணஸ்ய சம்யோகம் ஆச்சக்ஷேச்ச மந்திரிணாம் ஸ்ருத்வாது விஸ்மயம் ஜக்முர் அயோத்தியாபுரவாசினः. அமைச்சரிடம் மேற்கண்ட விவரங்களை கேட்டு கூறிய பேரொளி பொருந்திய ராமன் வானர்கள் படைசூழிய முற்றிலும் மனநிறைவுடன் வாடும் மக்கள் நிறைந்திருந்த அயோத்திக்குள் பிரவேசித்தார். திதிமான் ஏதத் ஆக்கியாய ராமோ வானர சம்வதः ஹிருஷ்டபுஷ்ட ஜனாகீர்ணம் அயோத்தியாயாம் பிரவிவேஷः. அப்போது நகர மக்கள் தத்தம் வீடுகளில் கொடிகளை தூக்கி காட்டி வரவேற்றார்கள். பின்னர் இக்ஷ்வாகு மன்னர் பரம்பரையாக வசித்து வந்ததும் தந்தை தசரதன் வாழ்ந்ததுமான அழகிய மாளிகைக்குள் சென்றார். ததோ
शाप्युच्चरयन् पौराः पदाकास्ते गृहे गृहे ऐक्ष्वाहात्योषितं रम्यम् आससाद पितुर्गृहम्. மகாத்மாவான தந்தையின் அரண்மனையை அணுகி உள்ளே சென்று கௌசல்ய, சுமித்ரை, கைகை ஆகியவர்களை சிரம் தாழ்த்தி வணங்கிவிட்டு மன்னர் புதல்வரான ராமன் அறம் அனுஷ்டிப்பவர்களில் தலை சிறந்தவரான பரதனை பார்த்து பொருள் பொதிந்த அன்பான சொற்களை இனிமையாக கூறினார். அதாப்ரவித் ராஜபுத்ரோ பரதம் தர்மிணாம்பரம் அர்த்தோபஹிதயா வாச்சா மதுரம் ரகுநந்தனः பிதுர்பவனமாசாத்திய பிரவிசிச்ச மகாத்மனः கௌசல்யம் ச சுமித்ராம் ச கைகேயும் அபிவாதிய. பரதனே, அசோக மரங்கள் நிறைந்த பூங்காவை உடையதும் முத்து வைடூரியங்கள் பதிக்க பெற்றதும் எல்லா வசதிகள் உடையதும் விசாலமானதுமான என்னுடைய மாளிகையை சுக்ரீவனுக்கு கொடு. யஷ்டமத் பவனம் சிரேஷ்டம் சா அசோக வணிகம் மகத் முக்தா வைதுர்ய சங்கீர்ணம் சுக்ரீவாய நிவேதயம். தோல்வி காணாத பராக்கிரமுடைய பரதன் அவருடைய ஆணையை கேட்டதும் சுக்ரீவன் கையை பிடித்து அழைத்து கொண்டு அந்த திருமாளிகைக்குள் சென்றான். தஸ்ய தத்வச்சனம் சுத்வா பரத சத்ய விக்ரமः பானு கிரஹித்வா சுக்ரீவம் பிரவிவேஷ தமாலயம். அந்த சமயம் சத்ருகனால் ஏவப்பட்ட வேலையாட்கள் எண்ணெய் விளக்குகளையும் கட்டில்களையும் மேல் விரிப்புகளையும் எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார்கள். ததஸ்தைல பிரதீபாம்ச்ச பர்ஜங்காஸ்தரணானி ச கிரஹித்வா விவிஷோ க்ஷிப்ரம் சத்ருக்னேன பிரச்சோதிதாக. பேராற்றல் பொருந்திய பரதன் சுக்ரீவனை பார்த்து, ஐயனே, ராமபுரானுடைய பட்டாபிஷேகத்திற்காக புனித நீர் கொண்டு வரும்படி தங்கள் தூதர்களுக்கு ஆணையிடுங்கள் என்று சொன்னான். உவாச்ச ச மகாதேஜா சுக்ரீவம் ராகவானுஜ அபிஷேகாய ராமஸ்ய தூதான் ஆக்ஞாபய பிரபோ. உடனே பல்வகை ரத்னங்கள் இழைக்கப்பெற்ற 4 பொற்கூடங்களை 4 மானரோத்தமரிடம் சுக்ரீவன் கொடுத்தான். சௌவர்ணான் வானரேந்திராணம் சதுர்ணாம் சதுரோ கடான் ததோக்ஷிப்ரம் ச சுக்ரீவः சர்வரத்ன விபூஷிதான். வானர்கள் 4 கடங்களில் நீரால் நிரப்பப்பட்ட குடங்களோடு நாளை விடியற்காலைக்குள் இங்கு வந்து காத்திருக்க வேண்டும். யதா பிரத்யூஷ சமயே சதுர்ணாம் சாகராம்பசாம் பூர்ணைர் கடைகை பிரதிக்ஷத்வம் ததா குருத வானராக. இதை கேட்டதும் எல்லையில்லா ஆற்றல் படைத்தவர்களும் யானை போன்று பேருருவம் கொண்டவர்களும் கருடனை போல் மிக வேகமாக செல்லக்கூடிய அந்த வானர்கள் உடனே ஆகாயத்தை நோக்கி தாவினார்கள். ஏவ முக்தா மகாத்மானோ வானரோபமாக உத்பேதர் ககனம் சீக்கிரம் கருடா நில சீக்கிரகாக. ஜாம்பவான், சுஷேனன், வேகதர்ஷி, ரிஷபன் ஆகியோர் நீர் நிரம்பிய கலசங்களை கொண்டு வந்தனர். தங்க கலசங்களில் 500 நதிகளிலிருந்து புண்ணிய தீர்த்தங்களையும் கொண்டு வந்தார்கள். ஜாம்பவாம்ச்ச சுஷேனஸ்ச வேகதர்ஷிச்ச வானரः ரிஷபஸ்சைவ கலசான் ஜலபூர்ணான் ஆதானயன் நதீசதானாம் பஞ்சானம் ஜலகும்பேஷு ச ஆஹரன். பலசாலியான சுஷேனன் பல்வகை ரத்னங்கள் இழைக்கப்பட்ட குடத்தில் கிழக்கு சமுத்திரத்திலிருந்து புனித நீர் கொண்டு வந்தார். பூர்வாத்து சமுத்திராத்து கலசம் ஜலபூர்ணம் ஆணையத்து சுஷேனः சத்வசம்பன்னः சர்வரத்ன விபூஷிதம். ரிஷபன் என்ற வானரன் தெற்கு கடலிலிருந்து செஞ்சந்தன கிளைகளால் மூடப்பட்ட பொற்குடத்தில் தீர்த்தம் எடுத்து வந்தான். ரிஷப தட்சிணாத்வர்ணம் சமுத்திர ஜலமாகரத்து ரக்தச்சந்தன சாகாபிகி சம்பிரதம் காஞ்சனம் கடம். வாயுவேகம் பெற்ற கவையன் மேற்கு பெருங்கடலிலிருந்து பெரிய ரத்னமயமான குடத்தில் நீர் கொண்டு வந்தான். காவையா பশ্চিமாத்தோயம் ஆஜஹார் மகார்ணவாத் ரத்னகும்பேன மகதா ஷீதம் மார்த விக்ரமः. எல்லா நற்குணங்களும் நிரம்பியவனும் கருடன் வாயுக்கு நிகரான வேகம் கொண்டவனுமான நலன் வடக்கு சமுத்திரத்திலிருந்து புனித நீர் கொண்டு வந்தான். உத்தராஷ்ட ஜலம் சீக்கிரம் கருடாநில விக்ரமः ஆஜஹாரஸ்ய தர்மாத்மா நலः சர்வகுணான்விதः. ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்திற்காக வானரோத்தமர்களால் புனித தீர்த்தங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதை அமைச்சருடன் சேர்ந்து பார்த்த சத்ருக்னன் மிக்க மரியாதைக்குரிய புரோகிதரிடமும் நண்பரிடமும் இவ்விவரத்தை தெரிவித்தான். ததைஸ்தர் வானரஸ்ரேஷ்டர் ஆனீதமம் பிரேக்ஷிய தஜ்ஜலம் அபிஷேகாய ராமஸ்ய சத்ருக்னः சஜிவை சக புரோஹிதாய சிரேஷ்டாய சுஹൃத்யஸ்ச நிவேதயத்து. பின்னர் முதியவரும் பலன்களை அடக்கியவருமான குலகுரு வசிஷ்டர் அந்தணர்கள் குடனிருக்க சீதா பிராட்டியாருடன் ராமபிராணி ரத்னமயமான சிம்மாசனத்தில் வீற்றிருக்க வைத்தார்.
तदत्सप्रयदो विवृत्तो वसिष्ठ ब्राह्मणै सह रामं रत्नमये पीडे सகசீதமன்யவேசயத். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்தியாயனர், சுயக்ஞர், கௌதமர், விஜயர் ஆகிய என்மரும் தேவலோக மன்னனான இந்திரனுக்கு அஷ்டவசுக்கள் செய்வித்ததைப் போல நறுமணம் கமழ்வதும் மந்திரங்களால் புனிதமாக்கப்பட்டதுமான தீர்த்தத்தால் புருஷோத்தமரான ராமனுக்கு மங்களமரமான அபிஷேகம் செய்வித்தார்கள், பட்டாபிஷேகம் செய்வித்தார்கள். वसिष्ठ वामदेवश्च जाबालिरथ काश्यपः कात्यायन सुयज्ञश्च गौतमो विजयस्तदा अप्यषिञ्चन् नरव्याक्रं प्रसन्नेन सुगन्धिना सलिलेन सहर्षाक्षं वसवो वासवं यदा अप्यषिञ्चन् नरव्याक्रम प्रसन्नेन सुगन्धिना सलिलेन सहस्राक्षं वसवो वासवं यदा अप्यषिञ्चन् नरव्याक्रम प्रसन्नेन सुगन्धिना सलिलेन सहस्राक्षं वसवो वासवं यदा. வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்தியனர், சுயக்ஞர், கௌதமர், விஜயர் ஆகிய என்மரும் தேவலோக மன்னனான இந்திரனுக்கு அஷ்டவசுக்கள் செய்வித்ததைப் போல நறுமணம் கமழ்வதும் மந்திரங்களால் புனிதமாக்கப்பட்டதுமான தீர்த்தத்தால் புருஷோத்தமனான ராமபிரானுக்கு மங்களகரமான அபிஷேகம் செய்வித்தார்கள். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்தியனர், சுயக்ஞர், கௌதமர், விஜயர் ஆகிய என்மரும் தேவலோக மன்னனான இந்திரனுக்கு அஷ்டவசுக்கள் செய்வித்ததைப் போல நறுமணம் கமழ்வதும் மந்திரங்களால் புனிதமாக்கப்பட்டதுமான தீர்த்தத்தால் புருஷோத்தமனான ராமபிரானுக்கு மங்களகரமான அபிஷேகம் செய்வித்தார்கள். யார் யாரை கொண்டு அபிஷேகம் செய்வித்தார்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. முதலில் வேள்வி சடங்குகளை நடத்தும் ரித்விகள் மன நிறைவுடன் இருந்த அவர்கள் என்மரும் 8 பேரும், பின்னர் தொடர்ச்சியாக வேதியர்கள், கன்னிகைகள், அஷ்டகன்னிகைகள், பின்னர் தொடர்ச்சியாக வேதியர்கள், கன்னிகைகள், அமைச்சர்கள், மக்கள் தலைவர்கள், படைத்தலைவர்கள் பட்டாபிஷேகத்தை காண்பதற்காக வந்து ஆகாயத்திலிருந்து தேவதைகள், லோகபாலகர்கள் 4 மற்றும் ஒன்றாக திரண்டு வந்திருந்த எல்லா தேவதைகள் ஆகியோரை கொண்டு திவ்யமான பலவகை மூலிகை சாறுகளால் ராமனுக்கு அபிஷேகம் செய்வித்தார்கள், ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தார்கள். ருத்விக்பிர் பிராமணே பூர்வம் கன்யாபிர்மந்திரிபிஸ்ததா யோதிश्चैव अप्यषिञ्चस्ते संप्रहृष्टा सनैकमैः सर्व औषधिरसैर्दिव्यैर् दैवदैर्नवसि स्थितैः चतुर्भिर्लोकपालैश्च सर्वे देवश्च सङ्गदैः. பின்னர் தொன்மை காலத்தில் பிரம்மாவினால் உண்டாக்கப்பட்டதும் நவரத்னங்களால் ஒளிர்வதும் முதலாக மனுவுக்கு சூட்டப்பட்டதும் பின்னர் தொடர்ச்சியாக அவருடைய பரம்பரையில் தோன்றிய மன்னர்களுக்கு முடிசூட்டப்பட்டதுமான கிரீடத்தை மேன்மக்கள் கூடியிருந்த பொற்சபையில் பல வகையான ரத்னங்களால் கண்காபுரம் வண்ணம் சித்திர வேலைப்பாடுகள் நிறைந்த நவரத்ன கச்சிதமான உயர்ந்த பீடத்தில் முறைப்படி வைத்தார்கள். பின்னர் மகாத்மாவான வசிஷ்டர் ரித்விக்குகள் உடனிருந்து உதவி செய்ய அந்த கிரீடத்தையும் அணிகலன்களையும் கொண்டு ராஜாராமனை அலங்கரித்தார்கள். பிரம்மணா நிர்மிதம் பூர்வம் கிரீடம் ரத்னசோபிதம் அபிஷிக்த புரா ஏன மனுஸ்தம தீப்த தேஜசம் தஸ்யன்பவாய ராஜானः क्रमात्येनाभिषेचिताः सभायां हेमक्लुप्तायां शोभितायां महाजनैः रत्ने नानावेदैश्चैव चित्रिदायां सुशोभनैः नानारत्नमये पीडे कल्पयित्वा यथाविधि गिरीडेन ततः पश्चात् वसिष्ठेन महात्मना ऋद्विग्भिर्भूषणैश्चैव समयोक्ष्यते राघवः. அப்போது ராமனுக்கு அழகான வெண்கொட்டை கொடையை சத்ருக்னன் பிடித்தான். வானர மன்னன் சுக்ரீவன் வெண்சாமரம் வீசினான். அரக்கர் மன்னனான விபீஷன் முழுநிலா போன்ற இன்னொரு சாமரத்தை வீசினார். சத்ரம் து தஸ்ய ஜக்ரஹ சத்ருக்னஹ பாண்டரம் சுபம் ஸ்வேதம் ச வாளவ்யஜனம் சுக்ரீவ வானரேஸ்வரஹ அவரம் சந்திர சங்காசம் ராட்சசேந்திர விபீஷணஹ. இந்திரன் சொல்லுக்கிணங்க வாயுதேவன் பொன்மயமான 100 தாமரை மலர்களால் ஆனதும் இந்திரனின் சொல்லுக்கிணங்க வாயுதேவன் பொன்மயமான 100 தாமரை மலர்களால் ஆனதும் பேரொளி வீசுவதுமான ஒரு மாலையையும் எல்லாவித ரத்னங்களும் இணைக்கப்பட்ட ஒரு முத்து மாலையையும் காணிக்கையாக சமர்ப்பித்தார். மாலாம் ஜ்வலந்திம் வபுஷா காஞ்சனிம் சதபுஷ்கராம ராகவாய ததோ வாயுர் வாசவேன பிரச்சோதிதः சர்வரத்ன சமாயுக்தம் மணிரத்ன விபூஷிதம் முக்தாஹாரம் நரேந்திராய ததோ சக்ர பிரச்சோதிதः. வாயுதேவன் வந்து கொடுத்தார் இந்திரனால் தூண்டப்பட்டு.
பேரறிஞரான ராமபிரானுடைய பட்டாபிஷேக வைபவத்தில் தேவகந்தர்கள் இன்னிசை பாடினார்கள், அப்சரசுகள் நாட்டியமாடினார்கள். இத்தகைய உயர்வான கோலாகல நிகழ்ச்சிகளுக்கு உரியவரான ராமன் இருந்தார். உரியவராக ராமர் இருந்தார். பிரஜகுர் தேவகந்தர்வா நந்துருச்ச அப்சரோ கணாக அபிஷேக ததர்ஹஸ்ய ததா ராமஸ்ய தீமதः. பேரறிஞரான ராமபிரானுடைய பட்டாபிஷேக வைபவத்தில் தேவகந்தர்கள் இன்னிசை பாடினார்கள், அப்சரசுகள் நாட்டியமாடினார்கள். இத்தகைய உயர்வான கோலாகல நிகழ்ச்சிகளுக்கு உரியவராக ராமன் இருந்தார். ராம பட்டாபிஷேக கொண்டாட்ட காலத்தில் நிலத்தில் பயிர்கள் செழித்து வளர்ந்தன. மரங்களில் நறுமண மலர்களும் கனிகளும் ஏராளமாக தோன்றின. பூமி சஸ்யவதி செய்வ பலவந்தஸ்ச பாதபாக கந்தவந்திச்ச புஷ்பாணி பபூபூ ராகவோத்சவே. மாமன்னர் ராமன் முதலில் 1,00,000 குதிரைகளையும் கன்றுடன் கூடிய 1,00,000 பசுக்களையும் 100 காளை மாடுகளையும் இருபிறப்பாளர்களால் பிராமணர்களுக்கு தானம் செய்தார். சகசதம் அஸ்வானாம் தேனுணம் ச கவாம் ததா ததோஷதம் விஷான் பூர்வம் விஜேப்ய மனுஜர்ஷப. ராமன் 30 கோடி பொற்காசுகளையும் மிகவும் விலையுயர்ந்த அணிகலன்களையும் ஆடைகளையும் பிற பிராமணர்களுக்கு கொடுத்தார். 30 கோடி ஹிரண்யஸ்ய பிராமணேப்ய ததோர்ப்பணः நானாபரண வஸ்திராணி மகார்காணி ச ராகவः. மன்னர் ராமன் சூரிய கிரணங்களைப் போல் ஒளி வீசுவதும் ரத்தனங்கள் கோர்க்கப்பட்டு பேரருடன் விளங்கிய ஒரு பொன்மாலையை சுக்ரீவனுக்கு அளித்தார். அர்க்கரஸ்மி பிரதீகாசம் காஞ்சனி மணிவிக்கிரகம் சுக்ரீவாய ஸ்ரஜம் திவ்யாம் பிராயச்சன் மனுஜர்ஷப. மனவுறுதி படித்த ரகுவீரன் அடுத்ததாக வைடூரியங்களால் சித்திர வேலைப்பாடுகள் செய்யப்பட்டதும் சந்திரகணங்கள் போல் தன்னொளி வீசுவதுமான 2 தோல் வலைகளை வாலி மைந்தன் அங்கதனுக்கு கொடுத்தார். வைதுர்யமணி சித்திரேச்ச சந்திரரஸ்மி விபூஷிதே வாலிபுத்திராய திருதிமான் அங்கதாய ஆங்கதே ததோ. ராமன் சிறந்த மணிகளுடன் கூடியதும் சந்திரிகை போல் சோபையுடையதும் ஒப்பில்லாததுமான ஒரு முத்து மாலையை சீதாதேவிக்கு அளித்தார். சீதா பிராட்டி ராமனின் கண்ணு அசைவால் அனுமதி பெற்று எக்காலத்திலும் கசங்காத திவ்யமான 2 ஆடைகளையும் சிறந்த அணிகலன்களையும் ஹனுமானுக்கு கொடுத்தாள். ராமன் சிறந்த மணிகளுடன் கூடியதும் சந்திரிகை போல் சோபையுடையதும் ஒப்பில்லாததுமான ஒரு முத்து மாலையை சீதாதேவிக்கு அளித்தார். சீதா பிராட்டி ராமனின் கண் அசைவால் அனுமதி பெற்று எக்காலத்திலும் கசங்காத திவ்யமான 2 ஆடைகளையும் சிறந்த அணிகலன்களையும் ஹனுமானுக்கு கொடுத்தாள். மணிப்பிரபரஜிஷ்டம் ச முக்தாஹாரம் அனுத்தமம் சீதாயை பிரததவு ராம சந்திரதஸ்மிம் சமப்பிரபம் அரஜே வாசசி திவ்யே சுபான் ஆபரணானி ச அவேக்ஷமான வைதேகி பிரததவு வாயுசூனவே. ஜனகரின் திருமகள் தன்னுடைய கழுத்திலிருந்து ஒரு மாலையை கழற்றி அதை யாருக்கு கொடுப்பது என்று ஆலோசிப்பதைப் போல எல்லா வானர்களையும் கணவரையும் பல தடவைகள் உற்று பார்த்தாள். அவருடைய தயக்கத்தின் காரணத்தை புரிந்து கொண்ட ராமன் ஜனகரின் புதல்வியை பார்த்து, மங்களகரமானவளே, அழகியே, நீ எவருடைய நல்லியல்புகளை கண்டு மனநிறைவுடன் இருக்கிறாயோ, எவரை பாராட்டி கௌரிக்கு விரும்புகிறாயோ, எவரிடம் எல்லையில்லா பராக்கிரமம், உறுதி, புகழ், செயல்திறன், நுண்ணறிவு, பணிவு, நீதி, ஆண்மை, ஆக்கிரமிக்கும் ஆற்றல், நல்லறிவு ஆகியவை எப்பொழுதும் இருக்கின்றனவோ அவருக்கு இந்த மாலையை கொடு என்று கூறினார். கருங்கண்ணாளாகிய அவள் அந்த மாலையை வாயுகுமாரராகிய ஹனுமானுக்கு கொடுத்தாள். தாம் இங்கிதக்ஞः சம்பிரக்ஷ்ய பபாஷே ஜனகாத்மஜ அபமுச்யாத்மனः கண்டாத் தாரம் ஜனகநந்தினி அவேக்ஷத ஹரின் சர்வான் வர்த்தாரம் ச முहुर्मुहुः தாம் இங்கிதக்ஞः சம்பிரக்ஷ்ய பபாஷே ஜனகாத்மஜாம் பிரதேஹி சுபகை ஹாரம் யஸ்ய துஷ்டாசி பாமினி தே ஜோத்ருதிர் யசோதாக்ஷ்யம் சாமர்த்தியம் வினயோனயः பௌருஷம் விக்ரமோ புத்திர் யஸ்மின் நேதானி நித்யதா ததோத்சா வாயுபுத்திராய தம் ஹாரம் அசிதேக்ஷணா. வானருத்திரமான ஹனுமான் சந்திரன் ஒளி போன்ற வெண்ணிற மாலையை அணிந்து கொண்டு வெண்மேகம் படிந்த ஒரு மலையைப் போல் விளங்கினார். ஹனுமான் ஸ்தேன ஹாரேன சுஷுபே வானரஷபः சந்திராம்சு சய கௌரேன ஸ்வேதாப்ரேன
ஸ்வேதாபிரேன யதாச்சலக. எதிரிகளை வதைக்கும் பார்வேந்தரான ராமன் திவிதன், மைந்தன், நீலன் முதலியோருக்கும் மற்ற எல்லோருக்கும் அவரவருக்கு ஏற்ற பரிசுகளை வழங்கினார். ததோத் விவித மைந்தாப்பியாம் நீலாயச்ச பரந்தபா சர்வான் காமகுணான் விக்ஷ பிரததவ் வசுதாதிபக. முதிய வானர்களும் மற்ற வானர தலைவர்களும் அவரவர் தகுதிக்கேற்றபடி ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் கௌரவிக்கப்பட்டார்கள். சர்வே வானரவృத்தாश्च ये சாந்தியே வானரேஸ்வரः வாசோபிர் பூஷணஸ்சைவ யதார்த்தம் பிரதிபூஜிதாக. பின்னர் எதையும் எளிதாக செய்து முடிக்கும் ராமன் முறையே விபீஷன், சுக்ரீவன், ஹனுமான், ஜாம்பவான், வானர தலைவர்கள் ஆகிய அனைவருக்கும் அவரவர் தகுதிக்கேற்றபடி அவரவர் விரும்பிய ஏராளமான பொருள்களையும் ரத்னங்களையும் வழங்கினார். பரிசுகளை பெற்றுக்கொண்ட அவர்கள் எல்லோரும் உள்ள மகிழ்ந்தவர்களாக தாம் வந்தபடியே திரும்பிச் சென்றார்கள். விபீஷணோ அத சுக்ரீவ ஹனுமான் ஜாம்பவான்ஸ்ததா சர்வே வானரமுக்கியாश्च ராமேண அக்லிஷ்டகர்மணா யதார்த்தம் பூஜிதா சர்வைः காமிரத்தஸ்ட புஷ்களைः பிரசுஷ்ட மனச சர்வே ஜக்புரியேவ யதாகதம். வானரோத்தமர்கள் எல்லோரும் மகாத்மாவான ராமனை நமஸ்கரித்து அவரால் விடை கொடுத்து அனுப்பப்பட்டு கிஷ்கிந்தைக்கு போய் சேர்ந்தார்கள். நத்வா சர்வே மகாத்மானம் ததஸ்தே பிளவகர்ஷபாக விசுஷ்டாக பிரார்த்திவேந்திரேன கிஷ்கிந்தாம் அப்யுபாகமன். வானர தலைவனான சுக்ரீவன் ராம பட்டாபிஷேகத்தை கண்ணார பார்த்துவிட்டு ராமனால் கௌரவிக்கப்பட்டு கிஷ்கிந்தை நகர் சென்றடைந்தான். சுக்ரீவ வானரஸ்ரேஷ்டோ திருஷ்பா ராமாபிஷேச்சனம் போஜிதஸ்டைவ ராமேன கிஷ்கிந்தாம் பிராவிஷத்புரிம். அறத்தை உயிராக கொண்ட விபீஷணன் தன் பரம்பரை செல்வமான தன் குலதனமாகிய இலங்கை அரசை அடைந்தவனாக அரக்க பிரமுகர்களுடன் இலங்கைக்கு போய் சேர்ந்தான். குறிப்பு: இக்ஷ்வாகு குல தனமான ரங்க விமானத்தை ராமன் அளித்தார் என்ற விளக்கம் பொருத்தமாக இல்லை என்று வேறு புராணங்களில் காணப்படும் வரலாற்றுக்கு விரோதமாக இருக்கிறது. இக்ஷ்வாகு குலதனம் பற்றிய பேச்சு முன்னர் எந்த சந்தர்ப்பத்திலும் பேசப்படவில்லை, விபீஷணன் கேட்கவும் இல்லை. விபீஷணோ அபி தர்மாத்மா சகதைர் நைருதர்ஷபை லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் தாயாத் விபீஷண. பகைவர்களை முற்றிலுமாக ஒழித்து பெரும் புகழ்பெற்ற ராமன் நாடு முழுவதிலும் நல்லாட்சி நடத்தி கொண்டு பொருள்களை வாரி வழங்கிக் கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் நாட்டை ஆண்டு வந்தார். அறவொழுக்கத்தில் உறுதியுடன் இருக்கும் ராமன் அறநெறி அறிந்த லக்ஷ்மணனை பார்த்து பின்வருமாறு கூறினார். அறமறிந்தவனே, நம்முடைய முன்னோர்களான மன்னர்கள் 4 வகை படைகளின் உதவியுடன் பரிபாலித்து வந்த இந்த பூமண்டலத்தின் ஆட்சி பொறுப்பை என்னுடன் நீயும் ஏற்றுக்கொள். அதாவது யுவராஜப்பட்ட விஷயம் நீ பண்ணிக்கன்னு கேட்குறாரு லக்ஷ்மணரை. ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டார். ஏற்றுக்கொள். நமது முன்னோர்கள் ஆட்சி செலுத்திய ராஜ்யத்தை எனக்கு சமமான பொறுப்புள்ள இளவரச பட்டத்துடன் ஆள்வாயாக என்றார். ச ராஜ்யம் அகிலம சாசன் நிகதாஹரிர் மகாயசः ராகவ பரமோதாரோ நராஜ பரயாமுதா உவாச்ச லக்ஷ்மணம் ராமோ தர்மக்தியம் தர்மவத்சலः ஆதிஷ்ட தர்மக்தியம் மயா சகே மாம் காம் பூர்வராஜாத்யுஷிதாமோ பலேன துல்லியம் மயாத்வம் பிதృபிர்த்ருதாயா தாம் யவ்வராஜ்யே துரமுத்வஹஸ்வ. பல வகையாலும் பல தடவைகள் வேண்டப்பட்ட பின்னரும் லக்ஷ்மணன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான். தனக்கு மூத்தவனான பரதன் இருக்கும்போது தான் இளவரச பட்டம் ஏற்பது சரியில்லை என்பதால் மறுத்தான். அதனால் மாமன்னரான ராமன் பரதனை இளவரசனாக பட்டம் சூட்டினார். சர்வாத்மன் எப்படி ஒத்துமையாக இருக்காங்க. சர்வாத்மனா பற்றி அனுநீயமானோ யதான்னு சௌமித்தேர் உபைதி யோகம் நியுஜ்யமானோபிச்ச யவ்வராஜ்யே ததோ அப்பியசிஞ்சத்து பரதம் மகாத்மா. தசரத மன்னரின் புதல்வரான ராமன் பௌண்டரீகம், அஸ்வமேதம், வாஜபேயம் மற்றும் பல்வகை வேள்விகளை அடிக்கடி நடத்தி வந்தார். ராமன் 10,000 ஆண்டுகள் நாட்டை பரிபாலித்து வந்தார். அப்போது சிறந்த குதிரைகளை வெளியே செல்லவிட்டு தன் மேலாண்மையை உலகறிய செய்தார். ரித்விகளுக்கு கணக்கில்லாமல் தட்சணை கொடுத்து நூற்றுக்கணக்கான அஸ்வமேத யாகங்களை செய்தார். பௌண்டரீக அஸ்வமேதாப்தியாம் வாஜபேயேன சாசகிருத் அந்யஸ்ச விவிதைர்யக்ஞேர் அயஜத் பார்த்திவாத்மஜः ராஜ்யம் தசசகஸ்ராணி பிராப்திய வர்ஷாணி ராகவः சதாஸ்வமேதான் ஆஜஹ்ரே சதஸ்வான் பூரிதட்சிணான். முழங்கால் வரை தொங்கும் கைகளை உடையவரும் உறுதியான தோள்களை உடையவரும் பராக்கிரமம் மிக்கவருமான ராமன் லக்ஷ்மணன் பணிவிடை செய்ய மண்ணுலகை செவ்வனே ஆண்டு வந்தார். ஆஜானுலம்ப பாகுத்ஸ மகாஸ்கந்த பிரதாபமான லக்ஷ்மண அனுச்சரோ ராம பிருதிவீம் அன்பபாலயத்து.
தர்மாத்மான ராமன் ஒப்பில்லாத நாட்டின் அரசாட்சியை ஏற்று நண்பர்கள் உற்றார் உறவினர்களுடன் கூட பல வகையான வேள்விகள் செய்து மாணவர்களை மகிழ்வித்தார். ராகவஸ்சாபி தர்மாத்மா பிராப்திய ராஜ்யம் அனுத்தமம் ஈஜே பகுவித யக்ஞி ச சுகிருத்து ஞாதிபாந்தவைஹி. ராமன் ஆட்சி புரிந்த காலத்தில் அந்த நாட்டில் மங்களம் இழந்த பெண்டிரின் புலம்பல் கேட்கப்படவில்லை. கொடிய விலங்குகளால் ஆபத்து ஏற்படவில்லை. நோய் நொடி துன்பமும் இல்லை. ந பஜ்யதேவன் விரவா நச்சவ்யாலு கிருதம பயம் ந வியாதிஜம் பயம் பாபி ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமராஜ்யம் 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 ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமே ராஜ்யம் பிரசாசதி. உலகம் முழுவதிலும் திருடர்களே இல்லாமல் போனார்கள். யாரும் தவறான செயல்களை செய்யவில்லை. முதியவர்கள் சிறுவர்களுக்கு ஈமச்சடங்குகளை செய்ய நேர்ந்ததில்லை. அப்பா பிள்ளைக்கு ஈமச்சடங்கு செய்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படலையாம். எல்லாம் 100 வயசுக்கு மேலே எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்றார். நிர்தஸ்யூர் அபவல் லோகோ நாணத்த கச்சிதஸ்பிருஷத்து நச்சஸ்ம விருத்தா பாலானாம் பிரேதகாத்யானி குர்வதே. எல்லா மக்களும் மனக்களிப்புடன் வாழ்ந்தார்கள். எல்லோரும் அறத்தின் வழியே சென்றார்கள். ராமபிரானுடைய கல்யாண குணங்களை நினைவிற்கொண்டு ஒருவருக்கொருவர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள். ராமனுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஏராளமான மக்கள் பெற்றை அடைந்தார்கள். நோயற்றவர்களாகியும் துயர் அண்ட முடியாதவர்களாகவும் இருந்தார்கள். சர்வம் உதிதம் ஏவாசித்து சர்வோ தர்மபரோ அபவத்து ராமம் ஏவா அனுபஷ்யந்தோ நாப்தி ஹிம்சன் பரஸ்பரமே ஆசன் வருஷ சகஸ்ராணி ததா புத்திர சகஸ்ரிண நிராமயோ விஷோகாஸ்ச ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமனுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் அனைவரும் ராமா 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 என்று ராமனை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார்கள். ராம 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 என்று ராமனை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார்கள். ராம 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 என்று ராமனை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார்கள். உலகமே ராமமயமாக மாறிவிட்டது. ராமோ ராம இது பிரச்சானம் அபவன்னு கதாக ராமபோதம் ஜகத் அபுத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமோ ராம இது பிரச்சானம் அபவன்னு கதாக ராமபோதம் ஜகத் அபுத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமோ ராம இது பிரச்சானம் அபவன்னு கதாக ராமபோதம் ஜகத் அபுத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமுடைய ஆட்சி காலத்தில் மரங்கள் எல்லாம் எல்லா பருவங்களிலும் பூத்து குலுங்கி பழங்களை தந்து கொண்டிருந்தன. மேகங்கள் உரிய காலங்களில் தேவையான அளவு மழையை பொழிந்தன. காற்று உடலை வருடிக்கொண்டு தென்றலாக வீசியது. நித்திய புஷ்பா நித்தியபலாஸ்தரவ ஸ்கந்த விஸ்ருதாக காளிவர்ஷிஜ பர்ஜன்யா சுகஸ்பர்ஷ மாருதா. அந்தணர்கள் அரச வகுப்பினர் வணிகர்கள் மற்றும் வேளாளர்கள் பேராசைப்படாமல் இருந்தார்கள். தங்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களில் மன திருப்தியுடன் ஈடுபட்டிருந்தார்கள். ராமனுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் அறநெறியிலிருந்து பிறழாமல் இருந்தார்கள். எவரும் உண்மையில்லாததை பேசவில்லை. எல்லோரும் நல்ல தோற்றமுடையவர்களாக இருந்தார்கள். எல்லோரும் அறத்தையே நம்பிக்கொண்டிருந்தார்கள். தர்மத்தையே நம்பியிருந்தார்கள். எல்லாமே பிராமணா சத்ரியா வைஷ்யாக சூத்ராசோப விவர்ஜிதாக ஸ்வகர்மசு பிரவர்த்தந்தே துஷ்டः ஸ்வைரேவ கர்மபிஹி ஆசன் பிரஜா தர்மரதா ராமே சாசதி நாந்திருதாக சர்வே லக்ஷண சம்பன்னः சர்வே தர்மபராயணாக. மகிமைமிக்க ராமபிரபு தம்பிகளோடு கூட 11,000 ஆண்டுகள் ஆட்சி செய்தருளினார். தசவர்ஷ சகஸ்ராணி தசவர்ஷ சதானிச்ச பிராத்ருபிகி சகித ஸ்ரீமான் ராமோ ராஜ்யம் அகாரயத்து. முன்னர் வால்மீகி முனிவரால் இந்த காவியம் இயற்றப்பட்டது. செல்வம் புகழ் நீண்ட ஆயுளை தரக்கூடியது. மன்னர்களுக்கு வெற்றியை தரக்கூடியது. தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் ராஜ்யம் ச விஜயாவகம் ஆதிகாவியம் இதம் துவாஷ்ரம் புரா வால்மீகினா கிருதம். உலகில் இந்த புனித காவியத்தை எப்பொழுதும் செவிமடுக்கும் மனிதர் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார். ராம பட்டாபிஷேக வைபவத்தை கேட்பவர்கள் மக்கள் பேற்றை விரும்பினால் மக்களையும் பொருள் வேண்டுவோர் பொருளையும் அடைவார்கள். ஒரு மன்னர் இந்த காவியத்தை கேட்டால் எதிரிகளை அடிமைப்படுத்தி உலகையே வெற்றி கொள்வார். படையற்ற சுனியால் லோகே நர பாபாத் விமுச்சதே புத்திரகாமஸ்து புத்திரான்வை தனகாமோ தனானிச்ச லபதே மனுஜோ லோகே ஸ்வத்வா ராமாபிஷேச்சனம் மகிம் விஜயதே ராஜா ரிபும்ஸ்சாப்தி அதிதிஷ்டதி. இந்த காவியத்தை கேட்கும் பெண்மணிகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். கௌசல்யர் ராமனையும் சுமித்ரை லக்ஷ்மணனையும் கைகை பரதனையும் அடைந்தார் போல நீண்ட காலம்
உயிர் பழைத்திருக்கும் பேரன்களுடன் பேரம்பேத்திகளுடன் கூடியவர்களாக இருப்பார்கள். நீண்ட காலம் உயிர் பிழைத்திருக்கும் புதல்வர்கள் பேரர்களுடன் கூடியவர்களாக இருப்பார்கள். ராகவேன யதா மாதா சுமித்ரா லக்ஷ்மணேனச்ச பரதேனச்ச கைகேயி ஜீவபுத்திர சதாஸ்திரிய பவிஷ்யந்தி சதானந்தாக புத்திரபௌத்திர சமன்விதாக. வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்ட வேதங்களுக்கு ஒப்பான இந்த காவியத்தை பிறர் படிக்க கேட்பவன் கோபத்தை வென்று விடுகிறான். பேர் ஆபத்துகளையும் எளிதில் கடந்து விடுகிறான். மேலும் வெகு தூரம் யாத்திரையாக சென்றவன் திரும்பி வந்து உறவினர்களுடன் கூடுகிறான். மனமுருக பிரார்த்திக்கும் எல்லா வரங்களையும் இவ்வுலகத்திலேயே ராமனிடமிருந்து பெறுகிறார்கள். சுனோதிய இதம் காவியம் ஆர்ஷம் வால்மீகினா கிருதம் சத்ததானோ ஜிதக்ரோதோ துர்கான் அதிதரத்யசௌ சமாகமம் பிரபாசாந்தே லபதே சாபிபாந்தபிஹி பிரார்த்திதாம்ச்ச வரான சர்வான் பிராப்னியாதிக ராகவாத். தேவர்கள் எல்லோரும் இந்த ராமாயணத்தை நம்பிக்கையுடன் கேட்பவர்களுக்கு அருள் புரிகிறார்கள். அவருடைய வீட்டில் இடையூறு செய்யும் தீய சக்திகள் இருந்தால் அவை அடங்கி போகின்றன. ஸ்ரவணேன சுரா சர்வே பிரியந்தே சம்பிரசுண்பதாம் விநாயகாஸ்ச சாமியந்தி கிரகே திஷ்டந்தி யஸ்யவை. விநாயகர் போன்றவர்கள்லாம் பிரத்யட்சமாகறாங்க, அவங்களாம் சந்தோஷமாகிறாங்களா விநாயகர்லாம். ராமாயணத்தை செவிமடுக்கும் மன்னன் மண்ணுலகை வெற்றி கொள்வான். வெகு தூரம் யாத்திரையாக போயிருப்பவன் சுகமாக திரும்பி வருவான். மாதவிடாய் முடித்த பெண்கள் ரிதுமதிகள் உத்தம புதல்வரையா பெறுவார்கள். விஜயதே மகிம் ராஜா பிரபாசி ஸ்வஸ்திமான விரஜேத்து ஸ்திரியோ ரஜஸ்பலா சுத்வா புத்திரானு சூயர் அனுத்தமான். தொன்மையான இந்த இதிகாசத்தை நாள்தோறும் பூஜித்து பாராயணம் செய்பவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு நீண்ட ஆயுளை அடைகிறான். போஜயம்ஸ்ட படம்ஸ்சேமம் இதிகாசம் புராதனம் சர்வபாவகி பிரமுச்சேத தீர்க்கமாயுர் அவாப்னியாத்து. அரச வகுப்பினர் தினந்தோறும் அந்தணர்களை தலை தாழ்த்தி வணங்கி ராமாயணத்தை கேட்டால் அவர்களுக்கு செல்வம் பெருகும், மக்கட்பேறு உண்டாகும். இதில் ஐயமில்லை. பிரணம்ய சரசா நித்தியம் ஸ்ரோதவியம் க்ஷத்ரியத் பிஜாத்து ஐஸ்வர்யம் புத்திரலாபஸ்ச பவிஷ்யதின்ன சம்சய. எவனொருவன் ராமாயணத்தை தினமும் படிக்கிறானோ அல்லது கேட்கிறானோ அவனிடம் ஆதி பரம்பொருளான விஷ்ணுவின் வடிவமான ராமன் எப்பொழுதும் மனத்திருப்தியுடன் இருக்கிறார். ராமாயணம் இதம் கிருஷ்ணம் சுண்பதா படதசதா பிரியதே சததம் ராமஹ சகி விஷ்ணு சனாதனஹ. எல்லையற்ற சக்தி கொண்ட மூல பரம்பொருள் படைக்கப்பட்டுள்ள அனைத்துக்கும் தலைவர் நாராயணன். அவர்தான் ரகுகுல திலகமான ராமனாக வந்தார். லக்ஷ்மணன் ஆதிசேஷன் என்று சொல்லப்படுகிறான். ஆதிதேவ மகாபாகுர் ஹரிர் நாராயண பிரபு சாக்ஷாத் ராமோ ரகுஸ்ரேஷ்டா சேஷோ லக்ஷ்மண உச்சியதே. உன்னத பொருளை கொண்ட புனிதமான இந்த காவியத்தை கேட்பவன் இவ்வுலகில் மக்கட்பேற்றையும் தனதானிய பெருக்கையும் நற்குணங்கள் கொண்ட உத்தம மனைவியரையும் மன நிறைவையும் பெற்று எல்லா விருப்பங்களும் கைகூடப்பட்டவனாகிறான். குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும் ஸ்திரேஷ்ட முக்கியா சுகமுத்தம். குடும்ப விருத்தி தனதானிய விருத்திலாம் உண்டாகுமா ராமாயணம் படித்தா? குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும் ஸ்திரேஷ்ட முக்கியா சுகமுத்தம். பெண்களுக்கு சுகம் அதிகமாக உண்டாகுமா இதை ராமாயணம் படித்தா, ராமாயணம் கேட்டா? ஸ்ருத்வா சுபம் காவியமிதம் மகார்த்தம் பிராப்னோதி சர்வாம் புவிச்சார்த்த சித்திம். எல்லா பலன்களும் நிறைவேறும், எல்லா பலன்களும் கொடுக்கக்கூடியது ராமாயணம் என்று சொல்லப்படுகிறது. மேன்மை விரும்புவோம் சான்றோர்கள் நீண்ட ஆயுள் உடல் நலம் புகழ் அன்பான சகோதரர்கள் நற்புத்தி மன அமைதி ஆத்ம சக்தி ஆகியவற்றை அளிக்கக்கூடிய இந்த காவியத்தை கேட்பார்களாக. மேன்மை விரும்பக்கூடிய சான்றோர்கள் நிச்சயமாக கேட்கணுமா? அது நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியது, உடல் நலத்தை கொடுக்கக்கூடியது, புகழ் அன்பான சகோதர ஒற்றுமை உண்டாகும், நல்ல புத்தி உண்டாகும், மனசில் சாந்தி ஏற்படுமா, ஆன்ம சக்தி ஆகியவற்றை அளிக்கக்கூடியது அப்படியேப்பட்ட இந்த காவியத்தை கேட்பார்களாக. ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம் சௌப்ராத்ருகம் புத்திகரம் சுபம் ச ஸ்ரோதவ்யம் ஏதன் நியமேன சத்பிர் ஆக்கியானம் ஓஜஸ்கரம் விருத்திகாமிஹி. ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம் சௌப்ராத்ருகம் புத்திகரம் சுபம் ச ஸ்ரோதவ்யம் ஏதன் நியமேன சத்பிர் ஆக்கியானம் ஓஜஸ்கரம் விருத்திகாமிஹி. மேன்மக்களே உங்களுக்கெல்லாம் நலம் உண்டாகட்டும். மேன்மக்களே உங்களுக்கெல்லாம் நலம் உண்டாகட்டும். முன்னர் நடந்த நிகழ்ச்சிகளின் தொகுப்பே ராமாயணமாக வந்திருக்கிறது. மகாவிஷ்ணுவின் பேரருளால் உலகில் நலம் பெருகட்டும். ஏவமேதத் புராவிருத்தம் ஆக்கியானம் பத்ரமஸ்துபக
பிரவ்யாஹரத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணுஹோ பிரவர்த்ததாம். விஷ்ணுவுக்கே ராமாயணத்தினால்தான் பலம் உண்டாகும், பலம் அதிகரிக்குதான் அப்படி சொல்லப்படுகிறது. ராமாயணத்தினால்தான் விஷ்ணுவுக்கே பலமா, விஷ்ணுவர் பலம் பிரவர்த்ததே அப்படி சொல்லப்படுகிறது. பலம் விஷ்ணுஹோ பிரவர்த்ததாம் அப்படி சொல்லப்படுகிறது. ராமாயணத்தை சரியானபடி புரிந்து கொள்வதாலும் செவிமடுப்பதாலும் எல்லா தேவர்களும் கழிப்படைகிறார்கள். ராமாயணத்தை கேட்பவரின் முன்னோர்களும் திருப்தி அடைகிறார்கள், பிதர்களும் திருப்தி அடைகிறார்கள். தேவாஸ்ட சர்வே துஷ்யந்தி, தேவரெல்லாம் சந்தோஷம் அடைகிறார்கள். ராமாயணத்தை சரியானபடி புரிந்து கொள்வதாலும் செவிமடுப்பதாலும் எல்லா தேவர்களும் கழிப்படைகிறார்கள். ராமாயணை கேட்பவர்களின் முன்னோர்களும் திருப்தி அடைகிறார்கள், பிதர்கள் தேவரெல்லாம் திருப்தி அடைகிறார்கள். தேவாஸ்ட சர்வே துஷ்யந்தி கிரகணா ஸ்ரவணத்ததா ராமாயணஸ்ய ஸ்ரவணாத் துஷ்யந்தி பிதரஸ்ததா. தேவாஸ்ட சர்வே துஷ்யந்தி கிரகணா ஸ்ரவணாத்ததா ராமாயணஸ்ய ஸ்ரவணாத் துஷ்யந்தி பிதரஸ்ததா. மாமுனிவர் ஆதிகவி வால்மீகியால் இயற்றப்பட்ட வேதங்களுக்கு இணையான இந்த ராமாயணத்தை ராமபிரானிடம் பக்தி கொண்டு எழுதுபவர்களுக்கு தேவருலகம் இடம் நிச்சயம். மாமுனிவர் ஆதிகவி வால்மீகியால் இயற்றப்பட்ட வேதங்களுக்கு இணையான இந்த ராமாயணத்தை ராமபிரானிடம் பக்தி கொண்டு எழுதுபவர்களுக்கு தேவர் உலகில் இடம் நிச்சயம். மாமுனிவர் ஆதிகவி வால்மீகியால் இயற்றப்பட்ட வேதங்களுக்கு இணையான இந்த ராமாயணத்தை ராமபிரானிடம் பக்தி கொண்டு எழுதுபவர்களுக்கு தேவர் உலகில் இடம் நிச்சயம், அதாவது வைகுண்டத்திலேயே இடம் நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது. பக்தியா ராமஸ்கே சேமம் சம்ஹிதாம் ருஷினா கிருதாம் லேகயந்தி ஹச்ச நராஸ் தேஷாம் வாசஸ்திரி விஷ்டபே. சொர்க்கலோகம் தான் சொல்லியிருக்கோம், ஆனால் அதுக்கு மேலே வைகுண்டத்தையே கொடுக்கக்கூடியது ராமநாமம் எழுதுகிறவங்க, ராமாயணத்தை எழுதுகிறவங்க. அவ்வளோ விசேஷம். அற்ப பலன்கள் கொடுக்கக்கூடியதில் உயர்ந்த பலனை கொடுக்கக்கூடியது ராமாயண காவியமே. அப்படிப்பட்ட ராம பட்டாபிஷேக சர்க்கத்தோடு இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 131வது சர்க்கம் முற்றிற்று. பட்டாபிஷேக சர்க்கம் பூர்த்தியானது. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவிய யுத்தகாண்டே 130 உத்தரசதம சர்க்கः ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணே யுத்தகாண்ட சம்பூர்ணः. அப்படிப்பட்ட சம்பூர்ணமாக இந்த வால்மீகி ராமாயணத்தில் ராம பட்டாபிஷேக ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தோடு இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. அயோத்தியில் இன்றைக்கி பிராண பிரதிஷ்டை கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. எல்லாரும் கண்டு கழித்து ஆனந்தப்படணும் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு இப்போ பூர்த்தி பண்ணிக்கலாம். ராம 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 ராம. எல்லோரும் இந்த ராம பட்டாபிஷேக சர்க்கத்தையாவது கண்டிப்பாக கேட்கணும், சிரவணம் பண்ணணும். ரொம்ப விசேஷம். ராம 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 ராம. ராமருடைய அனுகிரகம், சீதாராமனுடைய அனுகிரகத்தினால் எல்லாருக்கும் சகல மங்களங்களும் சௌபாக்கியங்களும் சகல செல்வங்களும் சகல ஆரோக்கியம் புத்திர செல்வம் எல்லாமே பகவான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தித்து கொண்டு இப்போ பூர்த்தி பண்ணிக்கலாம். ராம 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 ராம. சீதாபதே ராம 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 ராம் 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 ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாम संकीर्तन की जय. श्रीमद वाल्मीकि रामायण की जय. श्री वाल्मीकि भगवान की जय. आंजनेय स्वामी की जय. श्री रामनाम संकीर्तन की जय. राम 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 राम. सकल साधु की जय. आंजनेय स्वामी की जय. राम 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 राम.